पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் 7.5 சனியின் முதல் பகுதியின் பாதிப்புல உள்ள நிலையில் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியிலிருந்து அர்த்தாஷ்டக ராசிக்கு மாறுறது நன்மை தராதுங்க. இருப்பினும் கும்பராசியில் அமர்ந்து உங்களை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரும் சனியையும் ராகுவையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறது தோஷ நிவர்த்தியாகும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகுங்க. புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் கடகத்துக்கு மாறியவுடன் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது அனைத்து தோஷங்களையும் போக்க வல்ல சக்தி கொண்டதாகும். எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு, அதாவது எளிய சிகிச்சையினால் குணமாகும். திருமண வயதுள்ள பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் அமையறதில் தடங்கல்கள் ஏற்படும். அடுத்தது உத்தியோகம். 7.5 சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு சனியுடன் ராகுவும் சேர்றதுனால வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதாவது நிர்வாகத்தோட கருத்து வேற்றுமை, சிறிது மனக்கசப்பு ஏற்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும்போது பொருள்களையும் அலுவலக ஆவணங்களையும் அதி ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளணும். ஏனெனில் பொருள்கள்லாம் தொலைந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. தேவை இருந்தால் போங்க, அடிக்கடி வெளியே போகிறத அலைவதை தவிர்த்து கொள்ளணுங்க. மருத்துவ ரீதியில் உங்களுக்கு நன்மை அளிக்கும். தொழில் வியாபாரம் 7.5 சனியுடன் ராகுவும் விரயஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறதை கவனிங்க. கோள் சாரத்திலும் புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரை குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க. புரட்டாசி 3ஆம் வாரம் வரையில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே ஆராய்ந்து பார்க்காம உங்கள் சரக்குகளை அனுப்ப வேணாம். எதிர்பாராத பிரச்சனைகளினால் நஷ்டம் ஏற்படக்கூடும். கிரக நிலைகளின்படி விசுவாவசு தமிழ் புத்தாண்டின் உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது நல்லது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது கலைத்துறையினர். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு முழுவதும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால
எதையும் முன்கூட்டியே ஆராய்ந்து திட்டமிட்டு செய்கிறது அவசியம். திரைப்படத் துறையினருக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று கஷ்டம்தான். ஆதலால் படங்கள் தயாரிக்கும்போது அதிக முதலீடுகளில் ஈடுபடாமல் நல்ல கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களில் அளவோடு முதலீடு செய்து எடுக்கிறது லாபத்தை பெற்றுத்தரும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வருடத்தின் கடைசி 2 மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவிகரமாக மாறுறாங்க. ஆதலால் உங்கள் பேச்சுகளிலும் பத்திரிகை பேட்டிகளிலும் முக்கிய முடிவுகளிலும் நிதானமாக இருக்கணும். அடுத்தது மாணவ மாணவியர். விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் ஆரம்பம் முதல் புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரை கல்வியில் முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும். ஏற்றத்தாழ்வு எதுவும் இருக்காதுங்க என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதி அன்று குரு பகவான் கடகராசிக்கு மாறி சிறந்த சுபபலம் பெறுகிறார். கடகம் குரு பகவானுக்கு உச்ச வீடாகும். கடகத்திலிருந்து தனது ஆட்சி வீடான மீனத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை உங்கள் ராசிக்கு ஏற்படும் தேவகுருவின் பார்வை அடியோடு போக்கி விடுதுங்க. குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்றதொரு மூதுரையே இருக்குதுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருப்பின் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அதற்கேற்ற பரிசை உங்களுக்கு அளிக்கிறதுக்கு தவறமாட்டார். பயிர்கள் செழித்து வளரும், விளைச்சல் உள்ளத்தை குளிர வைக்கும், வருமானம் உயரும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளதையும் குரு பகவான் எடுத்து காட்டுகிறார். அடுத்தது பெண்மணிகள். 7.5 சனி மற்றும் விரய ராகுவின் பிடியில் அகப்பட்டு கொண்டுள்ள உங்களுக்கு குரு பகவானின் மிதுனராசி சஞ்சாரமும் சனி ராகுவிற்கு ஏற்படும் குருவின் சுப பார்வையும் சமய சஞ்சீவியாக அமைந்துள்ளன. சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும் சக்தி வாய்ந்தவர் குரு பகவான் ஒருவரே என பூர்வ பாராச்சாரியம் மற்றும் பிரகத் சிம்ஹிதை போன்ற மிக பிரதான ஜோதிட நூல்கள் கூறுது. தற்போது ராகு மற்றும் சனிக்கு குரு பார்வை ஏற்படுறதுனால தோஷம் அடியோடு நீங்கிவிடுது. அடுத்தது அறிவுரை. இரவு நேரங்களில் தனியே செல்வதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்த்தல் வேண்டும். நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வாக்குவாதம் வேணாம். சிறு உடல் உபாதையானாலும் தக்க மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது. அடுத்தது பரிகாரம். வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ மாலையில் தவறாது தீபம் ஏற்றி வருவது மிக சிறந்த பரிகாரம் என மிக புராதன ஜோதிட நூலாகிய பரிகார ரத்தனம் அறுதியிட்டு கூறுதுங்க. வயோதிக ஏழை ஒருவரை வீட்டுக்கு அழைத்து வந்து ஸ்நானம் செய்வித்து வஸ்திரம் மற்றும் உணவளித்து அவரை வணங்கி ஆசி பெறுவது மிக சிறந்த பரிகாரமாக